எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். என்னடா நான் பிறந்த மண் சார்ந்து எனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்பியிருப்பேன். ஆனால் அது எனக்குன்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று கொடுத்தாரு. அதை வந்து அதோடைய அந்த கேரக்டருடைய சுவாரஸ்யமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படிலாம் இருப்பாங்க லந்து பண்ணி நையாண்டி பண்ணிட்டு மதுரையில் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த கதாபாத்திரத்தில் நம்ம ஒன்று பண்ணுவோம், சரியாக பண்ணிடணுங்கிறது சிவா என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த படத்தை வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அப்பயே ஆடடா சிவா சூப்பரு, கூட பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், அதுவும் ஓகே பயங்கரமான சக்ஸஸ் ஆக போகுது, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நீ என்ன நினைக்கிற எடுத்துரு அப்படின்னு. எனக்கு படப்பிடிப்பு முடிஞ்சால் கூட எனக்கு ஷார்ட் முடிஞ்சாலும் நான் மந்தையிலே தான் உட்காந்துருப்பேன். ஏதாவது ஒரு இம்ப்ரூவைசேஷன் எங்கேயாவது போடுவான் அப்படின்னு. அப்போ வந்து நான் அப்பப்போ வந்து கேட்பேன், ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது தோணுதா, நான் கண் பார்வையில் இருப்பேன். இதே இப்போ ஏதாவது ஒரு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது வந்து மேமோட நான் ஒர்க் பண்ணுற அந்த அனுபவம் இருக்குல்ல, அவங்க பசும்பொன் கிழக்கு சிம்மையில் நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த தங்கட்டிலாம் மாற்று அந்த ஒரு பெண் ஆளுமை இருக்குல்ல, அது எல்லா பவுனுத்தாய்ங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க, இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கெத்தாக தான் இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும்.